29 வயசான ஆனா பெஹன்ஹாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பனிமலையில ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. சடனா அவங்களுடைய கால் தடுக்கி ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள தலைகீழ விழுந்துடுறாங்க. அவங்க வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் 8 இன்ச் ஐஸ்க்குள்ள அவங்க மொத்தமா மாட்டிக்கிறாங்க. அந்த ஐஸ்க்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கங்கிற ஒரு இமேஜ் மட்டும் தான் வெளியே தெரியுது. மத்தபடி ஆனா வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்ல. 80 நிமிஷத்துக்கு ஆனா அந்த ஃப்ரீஸ் ஆன ஐஸ்க்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய இதய துடிப்பு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. பாடி டெம்பரேச்சர் 13.7 டிகிரி செல்சியஸுக்கு டிராப் ஆயிடுது. வெளி உலகம் ஆனா இறந்துட்டதா நம்புறாங்க. ரெஸ்கியூவர்ஸ் வந்து ஆனாவை அந்த ஃப்ரீஸான தண்ணியிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி சிபிஆர் கொடுக்குறாங்க. ஆனாவுடைய பாடி டெம்பரேச்சரை மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சடனா ஆனாவுடைய இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. ஆனா மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோட வராங்க. மிராக்கிள் என்னன்னா, ஆனாவுக்கு பாசிட்டிவா இருந்தது அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான். அது ஆனாவுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸை ஸ்லோ பண்ணுது. அதனால ஆக்சிஜன் இல்லாத நேரத்திலையும் பிரெயின் டேமேஜ் ஆகாம இருக்குது. அதுக்கப்புறம் ஆனா நல்லா ரிகவர் ஆயிடுறாங்க. பின்னாடி ஒரு ரேடியாலஜிஸ்டா ஆகுறாங்க. ஹியூமன் பாடிக்கு லிமிட்ஸ் இருக்கிறது உண்மைதான். ஆனா ஆனாவுடைய ஸ்டோரி இது எல்லாத்தையுமே மாத்தி எழுதிருச்சு. இந்த மாதிரி 1 மினிட் ஸ்டோரிக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.